ஸ்ரீலக்ஷ்மீ வல்லவாரம்பாம் விகணோ முனிமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் கிரி பக்தி வழங்கும் ராசி யோக ராசி என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அவனருளாலே அவன் தாள் வணங்கி இந்நாள் இனிய நாளாகட்டும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை 3/3/2025 சதுர்த்தி திதி இரவு 10:36 வரை, பின்னர் பஞ்சமி. ரேவதி நட்சத்திரம் காலை 10:38 வரை, பின்னர் அஸ்வினி. இன்று நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் 10:30 முதல் 12 வரை, வார சூளை கிழக்கு, பரிகாரம் தயிர். நல்ல நேரம் என்கிற சுபஹோரை காலை 6 முதல் 7 வரை, பகல் 12 முதல் 2 வரை. இன்று காலை 10:37 வரை சிம்மராசிக்கு சந்திராஷ்டமம், அதன் பின் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் ஆகும். இன்றைய கிரக நிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் சந்திரன் புதன் சுக்கிரன் ராகு. இன்றைய ஜோதிட சிந்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா, சில பேர் தான் சொல்கிறோம், ஆண் ஜாதகங்களுக்கும் நட்சத்திர தோஷம் பார்க்குற ஆயில்யம் மூலம். அது அபத்தம்னு சொன்னாலும் கேட்குறதில்ல. ஆண் ஜாதகங்களுக்கும் நட்சத்திர தோஷம் பார்க்குறா. இதில் நம்ம ஏற்கனவே பல முறை இந்த விஷயத்தை விரிவாக பேசியிருக்கோம். இப்போ முதல்ல சில மகரிஷிகளோட கருத்து, மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த 4 நட்சத்திரங்களுக்கு நட்சத்திர தோஷம் கிடையாது. இந்த நம்ம 12 ராசிக்கு போகிறதுக்கு முன்னே இந்த ஜோதிட சிந்தனையை கொஞ்சம் பார்த்துட்டு போனால் நல்லதுன்னு என்னோட அபிப்பிராயம். ஆண் ஜாதகங்களோ பெண் ஜாதகங்களோ, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம், இந்த 4 நட்சத்திரங்களுக்கு தோஷம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, அது ரஜு தோஷம்னு உடனே ரிஜெக்ட் பண்ணாதீங்க. கணபொருத்தம் இல்லை ரிஜெக்ட் பண்ணாதீங்க. இது தோஷமில்லாத நட்சத்திரம். 4 நட்சத்திரங்களுக்கும் திருமண பொருத்தம் பார்க்காமல் விவாகம் செய்யலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படின்றது முக்கியமான கருத்து. முதல்ல ஒரு விஷயம் நாம் புரிஞ்சுக்கணும். ஆண் ஜாதகங்களுக்கு நட்சத்திர தோஷம் இல்லை. அதே மாதிரி இப்போ மிருகசீரிஷம் சேர்க்குறேன்னா அப்போ தின பொருத்தம் இல்லை, அப்புறம் ரஜ்ஜு தோஷம், இப்படிலாம் வரத்தான் செய்யும், பேசத்தான் செய்யும். ஆனால் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். நம்ம சொல்லும் போதே கன்னிகாதானம்னு பேசுகிறோம். கன்னிகாதான சுபமுகூர்த்த பத்திரிக்கைன்றோம், கன்னிகாதானம்னு பேசுகிறோம். திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலா, ரோகிணி, கன்னிகா, குமாரி, சுமங்கலி, சுவாசினி, இப்படி தான் போகிறது. இதில் கன்னிகா அப்படின்னு சொல்லும்பொழுது ரோகிணி, பாலா, கன்னிகா இது மாதிரி இருந்தால் திருமண பொருத்தம் பார்க்கலாம். நீங்கள் குமாரின்னு ஆன பிறகு சாஸ்திரம் 13 வயசுக்குள்ளே தான் சொல்கிறது. 13 வயசுக்கு அப்புறம் ருதுவான பிறகு அதுவே திருமணத்தையே தோஷம் சொல்கிறது. ஆனால் அதை விட்டுடுங்க. அது பத்தம் பசாலித்தானம் அப்படின்லாம் சொல்லுவீங்க, அது பழமைன்னுலாம் சொல்லுவீங்க. அதை விட்டுருங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 8 விவாகத்தில் 2 விவாகம்தான் இன்றைக்கி இருக்குது. 6 விவாகம் கிடையாது. ஆசுரம், ராட்சசம், பைசாசம் இதெல்லாம் தள்ளியாச்சு. கன்னிகாதானம், காந்தர்வம் தான் இருக்குது. காந்தர்வம்னா காதல் திருமணம். இப்போ இந்த காதல் திருமணத்தில் திருமண பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் அப்போ சொல்லலாம், இந்த மாதிரி லவ் பண்ணிட்டோம், அப்புறம் ரஜ்ஜு தோஷம் இருக்குது அப்படின்னா, அப்போ நீங்கள் லவ் பண்ணுறதுக்கு முன்னே 2 பேரும் போய் ஜோசியரை பார்த்து 10 வித பொருத்தம் இருக்கான்னு அலசி ஆராய்ஞ்சு அப்புறம் காதல் செய்ய வேண்டியது தானே. காதல் திருமணம், காந்தர்வ திருமணத்துக்கு 10 தசவித பொருத்தங்கள் பார்க்க வேண்டாம். அதேமாதிரி 13 வயசு ஆகிடுச்சுன்னா பெண்களுக்கு இந்த தசவித பொருத்தங்களுக்கு முக்கியத்துவம் தரதும் அவசியமே இல்லை. ஜாதக யோகங்கள் நன்னா இருந்தால் சேர்த்து விடலாம். நான் சொல்கிறது சிலது புதுமையாக தெரியும். அதெல்லாம் புதுமையெல்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நிதானித்து இதை பற்றி பேசணுன்னா ஒரு 300 பக்கம் 400 பக்கத்துக்கு பெரிய புஸ்தகமே நம்ம எழுதலாம். ஆனால் இந்த பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லிட்டு வரேன். நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். அதனால் ஆண் நட்சத்திரங்களுக்கு பொருத்தம் பார்க்க வேண்டாம். மிருகசீரிஷம், மகம், சுவாதி, அனுஷம் 4 நட்சத்திரங்கள்
எந்த விதமான தசவித பொருத்தம் பார்க்காமல் திருமணம் செய்யலாம். ஆனால் ஜாதக யோகங்கள் நன்னா இருக்கணும். இன்னும் இதை பற்றி விரிவாக அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போ ராசி யோக ராசி நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை காணலாம். அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே, இன்று நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் தென்படுகிறது. மனைவி வழி சொந்தங்களால் எதிர்பார்த்த நன்மையும் உதவிகளும் கிடைக்கக்கூடும். சிறு தொகை எதிர்பாராமல் தேடி வரவும் வாய்ப்புண்டு. நீண்ட காலமாக தொல்லை தந்த ஒருவர் விலகிச் செல்லக்கூடும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சில பிரச்சனைகளை தீர்க்க மேலதிகாரியிடம் சுமூகமாக பேச வேண்டியது அவசியம். வியாபாரிகளுக்கு லாபம் சுமாராக இருக்கும். வாடிக்கையாளர்களின் பேச்சு ஓரளவு மன அதிருப்தியை உண்டு செய்யும். சில விஷயங்களை கவனித்து நடந்து கொள்வது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். மனைவி வழியில் சிறு ஆதாயம் தேடி வரும். பெண்களுக்கு தாய் வழியில் வரவேண்டிய சொத்துக்கள் கிடைக்கும். இதுவரை இருந்த கோர்ட்டு வழக்குகள் தீர வாய்ப்பு உண்டு. குழந்தைகளுக்கு புதிய துணிமணிகள் வாங்கும் சந்தர்ப்பம் ஏற்படும். வயதானவர்களின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கலைத்துறையில் ஈடுபட்டுள்ளோருக்கு எதிர்பார்த்த விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் தாங்கள் நினைத்த ஒரு காரியத்தை நல்ல முறையில் செய்து முடிப்பீர். பங்கு சந்தை வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி தீரக்கூடும். எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். ஸ்பெக்குலேஷனில் சிலருக்கு நல்ல திருப்பங்கள் உண்டு. அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, பெரிய தொல்லைகள் எதுவும் இன்று ஏற்படாது, கவலைப்பட வேண்டாம். பல விஷயங்களை பற்றி இன்று சிந்திப்பீர். இருந்தாலும் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருந்தால் பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிலம் மனை சம்பந்தமான விஷயங்களிலும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் வார்த்தைகளில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்களுக்கு பரபரப்பு வேலை பளு அதிகரித்தாலும் மேலதிகாரிகளின் ஆதரவு இருப்பதால் நல்ல முறையில் செய்து முடிக்க வாய்ப்புண்டு. சிலர் அலுவலக நிமித்தம் காரணமாக பிரயாணங்கள் செல்லும்படி நேரலாம். கையில் மிகுந்த பணத்துடன் செல்வோர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது என்று நல்லது. வியாபாரிகள் அதிக முதலீடு செய்வதை தவிர்க்கலாம். வியாபாரத்தில் சற்று மந்த நிலை காணப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவி அன்புக்கு குறைவிராது. வெளியூரிலிருந்து நல்ல செய்தி வந்து மகிழ்ச்சி ஏற்படுத்தும். குழந்தைகளின் குதூகலத்திற்கு குறைவிராது. மாணவ மாணவிகள் படிப்பில் அதிக நாட்டத்துடன் இருப்பர். சிலருக்கு புதிய வீடுகளில் குடியேற வாய்ப்பு தேடி வரக்கூடும். வாடகை வீட்டில் உள்ளோர் சிலர் சொந்த வீடு வாங்கும் யோகத்தை இன்று பெறுவீர். அன்புள்ளம் கொண்ட மிதுனராசி அன்பர்களே, மறைமுக எதிர்பாராத தொல்லைகள் சிறிய அளவில் ஏற்படும். பூமி மனை நில விஷயங்களில் கவனமாக இல்லாவிட்டால் ஏமாற்றத்தை சந்திக்க நேரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வு திருப்பங்கள் கிடைக்கும். வேலை பளு அதிகரித்தாலும் திருப்திக்கு குறைவிராது. மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவே இருப்பர். சொந்த தொழில் செய்வோர்கள் உற்சாகத்துடன் காணப்படுவர். சிறு சிறு தொல்லைகளை திறமையாக சமாளிக்க முடியும். சிலர் குடும்ப செலவுக்காக கடன் வாங்க நேரலாம். பெண்கள் அக்கம் பக்கம் அயலாருடன் சில விஷயங்களில் சுமூக உறவை பேணுவது அவசியம். கூடுமானவரை வீண் வம்பு சண்டை சச்சரவுகளை விட்டு விலகி இருப்பது நல்லது. குடும்பத்தில் கணவன் மனைவி மகன் மகள் உறவுகள் சுமூகமாக இருக்கும். குழந்தை சம்பந்தமான சிறு மனக்கசப்பு அல்லது சலசலப்பு ஏற்பட்டு மறையும். குழந்தைகளின் நலனில் இன்று அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. பங்கு சந்தை வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிகள் அனைத்தும் நன்மை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அமைதி நிலவும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். திடீர் தனவரவுகள் ஏற்பட வாய்ப்புண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு இடமாற்றங்கள் போன்ற நற்பலன்கள் ஏற்படும். ஆனால் அதே நேரத்தில் அலுவலகத்தில் மறைமுக விரோதங்களை சந்திக்கும் வாய்ப்புண்டு. நண்பரிடமும் மேலதிகாரியிடமும் சில விஷயங்களை விட்டு கொடுத்து நடந்து கொள்வது தொல்லைகளை குறைக்கும்.
பெண்கள் தேவையற்ற வார்த்தைகள் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் மறைமுக சலசலப்பு காணப்படலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும். அழகு சாதன பொருள் விற்போர் மற்றும் ஓட்டல் தொழில் செய்வோர் ஏற்றம் பெறுவர். ஏற்றுமதி இறக்குமதி இனங்கள் அனுகூலமாக இருக்கும். ஆடம்பரமான பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை இருந்த தடை விலகும். பதவி உயர்வு சில பெண்களுக்கு கிடைக்கக்கூடும். பிறந்த நாள் மற்றும் சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சிலருக்கு வாய்ப்பு உண்டாகும். நீண்ட நாட்கள் சந்திக்காத உறவினரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீர். அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி அன்பர்களே, குடும்பத்தில் குதூகலம் சந்தோஷம் நிலவினாலும் அவ்வப்போது சிலரால் மனக்குறைபாடு மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டாகும். வார்த்தைகளை கவனமாக கையாண்டால் பிரச்சனைகள் தீரக்கூடும். சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான நோய்கள் வந்து பின் சரியாகும். அலுவலக நிமித்தமாக சிலர் பிரயாணங்களை மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. பண பரிவர்த்தனைகள் லாபகரமாக இருக்கும். சிறு பிரச்சனைகள் தேடி வந்தாலும் நண்பர்களிடம் மனமிட்டு பேசுவது நல்லது. வியாபாரிகளுக்கு இன்று வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை இருந்தாலும் சலசலப்புகளும் சேர்ந்திருக்கும். சுப செலவுகள் உண்டாகும். பெண்களுக்கு ஆரோக்கியம் நல்ல முறையில் அமையக்கூடும். குழந்தைகளுக்கு விளையாட்டில் மனம் ஈடுபடும். அதே நேரத்தில் கல்வியில் கவனத்தை செலுத்துவது நன்மை தரும். சிலருக்கு உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல திட்டமிட வாய்ப்புண்டாகும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோர் பரபரப்பாக இருப்பர். அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்த அநேக நன்மைகள் தேடி வரும். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் மறையும். குதூகலம் அதிகரிக்கும். புதிய உத்தியோகத்தை எதிர்பார்த்து இருந்தவர்களுக்கு அந்த எதிர்பார்ப்புகள் இன்று பூர்த்தியாகும். வியாபாரம் செய்வோர்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகை சிறு சிரமத்தின் பேரில் வசூலாகும். வியாபார விஷயமாக தேவையற்ற பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. உற்சாகத்திற்கு குறைவிராது. பெண்மணிகள் சிறு சிறு பிரச்சனைகளுக்கு பதற்றமடைய வேண்டாம். குடும்பத்தில் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சி கட்டாயம் நடைபெற வாய்ப்புண்டு. கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு ஆலய தரிசனமும் மகான்களின் தரிசனமும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட துளாராசி அன்பர்களே, தகப்பனார் வழி சொத்துக்களில் இருந்த குழப்பங்கள் சிலருக்கு நீங்கும். தாய் வழி உறவுகளால் எதிர்பாராத சிறு சிறு ஆதாயங்களும் உண்டு. உத்தியோகஸ்தர்கள் இதுவரை அனுபவித்து வந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு எதிர்பார்த்த இலக்கை நோக்கி செல்ல வாய்ப்பு உண்டு. மேலதிகாரிகளின் அனுசரிப்பு தாங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். புதிய தெம்பையும் தரும். சிலருக்கு இடமாற்றம் உண்டாகக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்கள் ஆவணங்களை கவனமாக கையாள வேண்டி வரும். கவனக்குறைவால் மன வருத்தம் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. நண்பர்கள் இடையே இருந்த சிறு சிறு சலசலப்பு மனக்கசப்பு விலகும். சில பிரச்சனைகளை பெரிதுபடுத்தாமல் விலகி நிற்பது நன்மை தரும். அன்புள்ளம் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த நன்மையான பலன்கள் நடைபெறும். அரசாங்கம் தொடர்பான நல்ல தகவல்களை எதிர்பார்க்கலாம். சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் அவை உங்கள் சாமர்த்தியத்தால் சமாளிக்கப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு மாற்றங்கள் திருப்திகரமாக இருக்கும். மேலதிகாரிகளின் சந்திப்பு நிகழும். விலையுயர்ந்த பொருட்களை எச்சரிக்கையுடன் கவனமுடன் கையாள்வது நல்லது. இன்று கடன் வாங்குவதாயினும் கொடுப்பதாயினும் முடிவுகளை கவனமாக எடுப்பது நல்லது. சிலர் ஆலய தரிசனத்தால் மன நிம்மதி பெறுவர். குடும்பத்தில் புதிய பொருள் சேர்க்கை மகிழ்ச்சி உண்டாகும். மகன் அல்லது மகனின் திருமண பேச்சு மகிழ்ச்சி தரும். இடையில் ஏற்பட்ட சலசலப்புகள் இன்று மறையக்கூடும். அன்புள்ளம் கொண்ட தனுராசி அன்பர்களே, நன்மையும் தொல்லையும் சேர்ந்து இருந்தாலும் மன நிம்மதிக்கு குறைவிராது. குடும்பத்தில் திருமண சம்பந்தமான சுப நிகழ்ச்சி பற்றி பேச்சுக்கள் வெற்றி பெறும். விருந்து விழாக்களில் பங்கு கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு கௌரவம் பாராட்டு போன்றவை தேடி வரும். சிலருக்கு இடமாற்றங்கள் திருப்தி தரும். மங்களகரமான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைய வாய்ப்புண்டு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு இதுவரை தடைப்பட்ட பதவி உயர்வு தேடி வரக்கூடும்.
பிரயாணங்களில் கைப்பொருளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. சிறு கடன்கள் குடும்பத்தில் தலை தூக்கக்கூடும். அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, சில விஷயங்களில் நின்று உங்களுக்கு நன்மையும் சில விஷயங்களில் தொல்லையும் சேர்ந்தே காணப்படும். பண விஷயங்களில் சிறிது கவனம் அதிகமாக செலுத்த வேண்டி வரலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சில விஷயங்கள் தள்ளி போனாலும் பெரிய பாதிப்புகள் இராது. பணப்பொறுப்பில் உள்ளவர்கள் கணக்கு வழக்குகளை கவனமாக கையாள்வது நல்லது. தொழில்துறை சார்ந்தவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சி உண்டு. பழைய கடன்கள் மறைமுகமான சிறிய தொல்லையை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சில விஷயங்களை விட்டு கொடுத்து பேசுவதன் மூலம் சிறு சலசலப்புகளை சமாளிக்க முடியும். சிலர் குடும்பத்தாருடன் கோயில்களுக்கு சென்று மனசாந்தி பெறுவர். குழந்தைகள் சம்பந்தமான விஷயத்தில் இருந்த மனக்கசப்புகள் மாறும். சிலருக்கு எதிர்பாராத தன லாபங்கள் தேடி வரலாம். அலுவலகத்தில் பரபரப்புக்கு பஞ்சமிராது. தொல்லை தந்தவர்கள் இன்று ஒதுங்கி செல்லக்கூடும். தாங்கள் எடுக்கும் முயற்சி சிறு தடங்களுக்கு பின் நல்ல முறையில் ஈடேறும். அரசியலில் ஈடுபட்டுள்ளோருக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரலாம். செல்வாக்கு சொல்வாக்கு உயரும். பங்கு சந்தை வழக்கம் போல் இருக்கும். அன்புள்ளம் கொண்ட கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்த்த உத்தியோக ரீதியான மாற்றங்கள் நல்ல முறையில் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நன்மைகளை பெறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சிறு சிறு கடன்கள் தலை தூக்கினாலும் அவற்றை அடைத்து விடுவீர். கிரெடிட் கார்டு உபயோகப்படுத்துவோர்கள் இன்று எடுக்கக்கூடிய முடிவுகளில் கவனமாக இருப்பது நல்லது. சிலர் பணமாக பெற்று அதனால் பிற்காலத்தில் சிறு தொல்லைகளை சந்திக்க நேரலாம். வியாபாரிகள் சற்று அதிகமாக உழைக்க நேரும். அதற்கேற்ற லாபமும் உண்டு. பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சலசலப்பு மறையும். புகழ் தேடி வரும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும். தொல்லை தந்தவர்கள் விலகிச் செல்லக்கூடும். அரசாங்கம் மூலம் எதிர்பார்த்த ஆதாயத்தை வியாபாரிகள் அடைய முடியும். சொந்த தொழில் செய்வோர்கள் மிகுந்த பிரயத்தனத்தால் சில பிரச்சனைகளை தீர்த்து கொள்வீர். ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளோருக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறையும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்த ஒரு முக்கியமானவரின் சந்திப்பு நிகழும். அன்புள்ளம் கொண்ட மீனராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இதுவரை வீண் செலவுகளை சந்தித்தவர்களுக்கு இன்று வீண் செலவுகள் இனி வராது. மனைவியின் ஆரோக்கியத்தில் அபிவிருத்தி எதிர்பார்க்கலாம். பெண் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் இருக்கும். சிலருக்கு தடைப்பட்ட திருமணத்தை பற்றி பேச வாய்ப்புண்டு. வியாபாரம் நல்ல அபிவிருத்தி அடையும். வருமானம் திருப்தி தரும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் உண்டு. திட்டமிட்டு செலவு செய்தால் சில பிரச்சனைகள் தீரும். உஷ்ண சம்பந்தமான நோய் வயதானவர்களுக்கு வந்து விலகும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நிகழ வாய்ப்புண்டு. புதிய சொத்துக்கள் சிலருக்கு சேரும். குடும்ப நலன் சீராக இருந்து வரும். கணவன் மனைவியிடையே சிறு பூசல் ஏற்பட்டு பின் சமாதானமாகும். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு புகழ் தேடி வரும். உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்லதொரு உத்தியோகம் தேடி வரக்கூடும். திடீர் பொருள் வரவும் உண்டு. மன சோர்வுகள் விலகக்கூடிய தினமாக இன்று இருக்கும். ராசி யோகராசி என்ற நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களானி பவந்து.